சர்க்கார் படம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த படத்தோட போஸ்டர் இருக்குல்ல, இதை பல பேர் கிழிச்சு போட்டாங்க பயங்கரமாக. உங்களுக்கே தெரியும் என்னென்ன பஞ்சாயத்தை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நானும் விஜய் அவர்களும், முதலமைச்சர் விஜய் அவர்களும் காருக்குள்ளே அமர்ந்தபடியே இந்த கிழிக்கப்பட்ட போஸ்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்கிறாரு. தான் மட்டும் இல்லை, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு எமோஷனலாக ஒரு மாதிரி டவுன் ஆயிருந்ததா அவர் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அப்போ வந்து போஸ்டர்லாம் கிழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமாக நடந்தது. ஸோ அந்த டைமில் வந்து பாபு விஜய் வண்டி வெட்டி ஒரு நல்ல டிண்டட் கிளாஸ் அதில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டு இருப்போம். அப்போ காசி தியேட்டர் பக்கத்தில் வந்து அவர் வண்டி ஓட்டுறாரு, நான் வண்டி பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அந்த காசி தியேட்டர் வெளியில் வந்து போலீஸ் ஃபுல்லாக அந்த பேனர்ஸு கட் அவுட் எல்லாம் கிழிக்கிறாங்க. அப்படியே நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்குறோம், கண்ணுலேருந்து தண்ணியாக வருது, என்னடா இப்படி போஸ்டரை கிழிக்கிறாங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்துலேயும் ஒரு ஹார்ட் டைம்லேயும் எனக்கு வந்து பாபு விஜய் கூட வந்திருக்காரு.